ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சோலோ வர்சஸ் ஸ்குவாட் விளையாட போகிறோம். ஆக்சுவலாக ஃப்ரீ ஃபயரில் சோலோ வர்சஸ் ஸ்குவாட் விளையாட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம சோலோ வர்சஸ் ஸ்குவாட் விளையாட போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு நான் எப்படி விளையாடுறதுன்னு இந்த கேமில் சொல்லித்தரப்போகிறேன். கவலைப்படாதீங்க. வேறு லெவலில் நம்ம ஒரு காலத்தில் சோலோ வர்சஸ் ஸ்குவாட் விளையாடின பிளேயர் தான். ஆனால் இப்போ ரொம்பவே டச் விட்டு போயிடுச்சு. இந்த கேரக்டர்ஸ் தான் வச்சுருக்கேன். ப்ளஸ் வந்து இந்த போன் ஃபயர் அண்டு லைக் வந்து இதுவே மாறிடுச்சு ஃபுல்லாக. பான் ஃபயர் அண்டு இந்த பேர் என்ன சொல்லுவாங்க டக்குன்னு பவுண்டி டோக்கன் ரெண்டு விஷயத்தை எடுத்திருக்கேன். பவுண்டி டோக்கனில் லைக் வந்து ஃபஸ்ட்டு கில் அப்போ வந்து ஒரு லூட் பாக்ஸ் வந்து ஹை லெவலில் கொடுத்துருக்கோம். அந்த இதுவும் சேர்ந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. லைக் வந்து அதையும் நம்ம எடுத்துருக்கோம். வாங்க நம்ம உள்ள போகலாம். பாருங்கள், இப்போ நான் வேறு லெவலில் உங்களுக்கு காமிக்க போகிறேன். நான் தான் பெஸ்ட்டு ப்ரோ பிளேயர்னு உங்களுக்கு தெரியும். இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டவுட்டே சொல்ல மாட்டீங்க. இந்த அளவுக்கு வந்து பாண்ட் கில் அந்த மாதிரி பெரிய பெரிய யூடியூபர்ஸ் வந்து நான் தூக்கி சாப்பிட போகிறேன். பாருங்கள், அந்தளவுக்கு பெரிய லைக் என்ன சொல்கிறது, பெரிய 1vs4 பிளேயர், பயங்கரமான ஃப்ரீ ஃபயர் ப்ரோ பிளேயர். பாருங்கள், இப்போ இறங்கி வந்து எல்லாரையும் சாத்து காலி பண்ண போகிறேன். பாருங்கள், நான் வந்து பீக்கில் இறங்குறேன். க்ளீனாக பார்த்துக்கோங்க. இறங்கினோடனே கார் 98 வேறு லெவலில் எடுத்தாச்சு. இப்போ கார் 98 எடுத்துகிட்டு நம்ம வேகமாக போகிறோம் மாட்டினோம். அவ்வளோதான். 2 பேர் பார்த்தீங்களா, ஒரே 2 நான் இப்போ எனக்கு இறங்கினோன்னு சொல்லி கில்லு பார்த்தீங்களா சொன்னேன். இப்போ பாருங்கள், அடுத்தது காலி. ஆமாம், 2 கில்லு எடுத்தாச்சு. பார்த்தீங்களா, அவ்வளோதான். இந்த தான் சொன்னாலே ப்ரோ பிளேயர்னு நீங்கள் சொன்ன கேட்கணும். ஐயோ அடிக்கிறான். சுற்றி வாழை போட்டோம். இதுக்கு தான் இந்த கேரக்டர் எடுத்துகிட்டு வந்தது. இந்த நைஸாக நம்ம வீலாகி ஐயோ காய்ஸ், நீங்கள் இந்த இதை பார்க்கல. எடிட்டர் ஆக்சுவலாக இதை தூக்கிடு. ஆக்சுவலாக இந்த வீடியோ நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஆக்சுவலாக எடுக்க போகிறோம். ஓகே, இப்போ ஆரம்பிக்கலாம் இந்த வீடியோ. ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி வந்து சோலோ வர்சஸ் ஸ்குவாட் எப்படி விளையாடுறது உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நான் பயங்கரமான பிளேயர் காய்ஸ். போகிறோம். இப்போ வந்து நம்ம சோலோ வர்சஸ் ஸ்குவாட் ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலாக இது முன்னாடி இருந்த மாதிரிலாம் இல்லை. ஆக்சுவலாக நிறைய விஷயம் மாறிடுச்சு ஃப்ரீ ஃபயரில். இப்போ இந்த வருஷம் க்ளூவால் பிரேக் பண்ணுறது, க்ளூவால் ஈஸியாக பிரேக் பண்ணுற மாதிரி கேரக்டர்ஸ் வந்துச்சு. க்ளூவால் மேக் பண்ணுற ஈஸியாக உடைக்கிற மாதிரி டூல்ஸ் லைக் க்ளூவால் டெஸ்ட்ராயர் சம்திங், க்ளூவால் மெல்டர்னு ஒன்று சம்திங் வந்துச்சு. அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்துச்சு. கேம் மெக்கானிக்ஸ் நிறைய சேஞ்சஸ் வந்துச்சு. அதனால் வந்து என்ன மாதிரி ஓல்ட் பிளேயர்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நம்ம வந்து வேறு லெவலான பிளேயருங்க. உண்மையாக சொல்ல போனால் வேறு லெவலான பிளேயர். ஆனால் இப்போ வந்து நிறைய விஷயம் மாறிடுச்சு. ஆக்சுவலாக இந்த மேட்ச் பாருங்கள். இந்த மேட்ச் நான் எப்படி போய் அடிக்கிறது சொல்ல போகிறேன் உங்களுக்கு. சோலோ வர்சஸ் ஸ்குவாட் எப்படி இறங்குறது, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு லாபியில் யாரையும் ஷூட் பண்ணாதீங்க. ஏன்னா அப்புறம் வந்து நம்மளை வச்சு முடிச்சிட்டாங்கன்னா காலியாகிடும். அதில் யாரையும் வெறுப்பேற்றாதீங்க. சைலண்டாக நினைப்போங்க. எதுவுமே தெரியாத மாதிரி நம்ம ஸ்குவாடு 4 பேர் இருக்கிற மாதிரி நிற்கணும். போகணும், யாருக்கும் தெரியக்கூடாது நம்ம இருக்கணும். இப்போ ஃப்ளைட்டில் இறங்குவாங்க. நேராக எங்கே இறங்க போகிறோம் தெரியுமா? பீக்கு தாங்க. பீக்கை வந்து பீக்கி விட போகிறோம். நம்ம பீக்கில் இருந்து ஒரு 4 கில் பண்ணால் தான் நம்ம தூக்கம் வரும். ஏன்னா பாண்ட் கில்லு அது மாதிரி பெரிய யூடியூபர்ஸ், ஆல்ஃபா கேம்ஸு, அது மாதிரி அங்குஷ் கேம்ஸ், அங்குஷ் ஃப்ரீ ஃபயர் எல்லாம் அந்த எல்லா பிளேயர்ஸுமே எங்கிட்ட ட்ரைனிங் எடுத்த பிளேயர் தான். சரி, வாங்க இறங்கி போய் எல்லாத்தையும் வந்து உதறி தள்ள போகிறோம். வேறு லெவலில் அடி வாங்க போகிறாங்க எல்லோரும். இப்போ சொன்ன மாதிரி பீக்கில் இறங்க பார்த்தீங்களா, பீக்கில் இறங்கிறதுக்கே ஒரு தனி தெரியும் வேணும் சோலோ ஸ்குவாடில். ஆனால் அடி வாங்க மாட்டேன் கண்டிப்பாக. சரி, இப்போ வந்து நம்ம கொஞ்சம் லூட்டில் எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு M94 அண்டு ஸ்னைப்பர் கிடச்சிருக்கு. இல்லை வேலைக்கு ஆகாது. ஓகே, நமக்கு ஒரு SMG கிடச்சிருக்கு, MP5 கிடச்சிருக்கு, ஒரு ஸ்னைப்பர் கிடச்சிருக்கு. வேணால் நம்ம ஸ்கார்ப் மாற்றிக்கலாம். ஸ்கார்ப் மாற்றினோடனே ஓகே, நமக்கு சில ஐட்டம்ஸாக கிடைக்கிது. அண்டு M4A1 நம்ம இதெல்லாம் தேவையில்லை. அவ்வளோ பிளாஸ்மா எடுத்துக்கலாமா? நம்ம பிளாஸ்மா எடுத்துக்கலாம். போகலாம். இப்போ காலி வாங்கலாம். யாராக இருந்தாலும் வச்சு சேவ் பண்ணலாம். நம்மளுக்கு நம்ம தான் பெரிய ப்ரோ பிளேயர் அப்படின்னு காட்டப்போம். நமக்கு இது வேறு கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த ட்ரோனை ட்ரோனா இல்லை வந்து இது வந்துடல, ப்ராப்பராக கொடுத்துருவாங்க. எவனா அடி வாங்கலாம். அதில் மாட்டிக்கிட்டான். சிங்கிள் டேமேஜாக விழுந்தது. எங்கே போனான்னு தெரில. மேபி அந்த ஓகே அங்கே போனோம். மறுபடி போட்டான். ஓடாச்சு. எடிட்டர் இதையே தூக்கிடு.
நம்மளோட பெரிய ஸ்கில்ஸ்லாம் வந்து தெரியாமல் நம்ம இதெல்லாம் வந்து சீட்டிங் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக அவன் ஹேக்கர். உண்மையாக சொல்ல போனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். வேறு லெவலுக்கு எப்படி வேறு லெவலுக்கு வந்து இன்றைக்கி இது பண்ண போகிறேன். இது நான் சொன்னதை மாற்றிக்கிறேன். இப்போ வந்து எல்லோரும் அடிங்க, யாரையும் விடாதீங்க, எல்லோரும் வெறுப்பேற்றுங்க. இதான் ஃபஸ்ட்டு ப்ரோ டிப்பு. லாபியில் ஒருத்தனையும் விடாதீங்க, வேலோட அடிங்க. அதுதான் ஃபஸ்ட் டிப்பு. நம்ம அப்படியே லாபிலே எல்லோரையும் பயமுறுத்தி வரணும். நம்ம சோலோ ஸ்குவாட் விளையாட போகிறோம் அப்படின்றத இங்கேயே காமிக்கணும். ஓகேவா? அதுதான் வந்து வேறு லெவல் டிக்கு. உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டே வேறு லெவல் டிக் சொல்லி கொடுத்துட்டேன் பாருங்கள். நம்ம தான் அப்படின்னு. ஓகேவா? இதுக்கும் இதெல்லாம் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து இதே போட்டான். இது வேறு வெறுப்பான கேரக்டர், புதுசாக வந்த கேரக்டர். இந்த புஷி மாதிரி வெளில எடுத்துன்னு வந்து விட்டுறான். வேறு லெவல் வெறுப்பாக இருக்குது. ப்ளூ வால் வந்து போட முடியாத மாதிரி ஆக்கிட்டான். கொஞ்சம் வெறுப்பாக தான் இருக்குது. பட் இந்த மாதிரி கேம் பிளேயில் தடங்கல் பண்ணாத மாதிரி கேரக்டர்ஸ்லாம் விடாமல் இருந்தால் சரி. எனக்கு இந்த மாதிரி நம்ம கேமுக்குள்ளே ஒரு கேரக்டர் நம்ம கேம் மெக்கானிக்ஸை லாக் பண்ணுற மாதிரி எந்த கேரக்டரும் வராமல் இருந்தால் ஐ எம் வெரி ஹாப்பி. பட் நம்ம கேம் மெக்கானிக்ஸே லாக் பண்ணுற மாதிரி, நம்மளை பார்ஷியலி லாக் பண்ணுற மாதிரி கேரக்டர்ஸ் வந்து எனக்கு வந்து பிடிக்கல. உங்களுக்கு எப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு கடுப்பாக இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் கமெண்ட் செக்ஷனில். ஓகே, இப்போ பாருங்கள், கிளாக் டவரில் இருக்கும். நீங்கள் பீக்கில் இறங்கக்கூடாது. கிளாக் டவர் தான் வேறு லெவல் கேம். கிளாக்கில் தான் நிறைய பிளேயர்ஸ் வருவாங்க. ஆக்சுவலாக பீக்கில் இறங்கி பீக்கில் இறங்குறதெல்லாம் சின்ன பசங்க இறங்குறது. கிளாக் டவரில் இறங்குறது தான் பெரிய விஷயம். ஓகேவா? அதனால் புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் கிளாக் டவரில் இறங்கணும் இந்த வாட்டி. ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு போய் கன்னில் தூக்கும். மறுபடியும் நம்மளுக்கு ஒரு இது கிடச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்ச எடிட்டர் இந்த வீடியோ செகண்ட் வீடியோவை தூக்கிட்டு பாருன்னு நினைக்கிறேன். நம்ம வேறு லெவலில் அடி கொடுக்க போகிறோம். காலி பண்ணி கற்றுக்கலாம். ஒன்று வந்துடுச்சு. அப்கிரேட் பண்ணியாச்சு எம்பிஃபையா. ஓகே, நம்ம மேலே போய் இது பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம தான் நீங்கள் போயா. உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒருத்தர் நடிச்சோன்னே கவர் எடுத்துட்டேன். செகண்ட் ஒருத்தங்க தான் ப்ரே தான் பண்ணலாம். இதே மாதிரி இதை போட்டானே நம்ம ஃபஸ்ட்டு போய் இந்த பயப்பு ஓடிட்டோன்னா சரி. இப்போ வந்து 16 ஹெல்த்து குறைக்குது. ஃபஸ்ட்டு உள்ள நம்ம எஸ்எம்ஜி ஏமும் கம்மியாக தான் இருக்குது. ஓகே, காலி உள்ளே போய் லாவில் போட்டுட்டான். முடித்தான். இப்போ நம்மக்கிட்ட முடிச்சான். இவன் காலி பண்ணக்கூடாது. தப்பிச்சானா இல்லை உள்ள ஆஹா நம்ம காலியாக இருப்போம். 2 கில் எடுத்தாச்சு. டப்பு இது பண்ணிக்கலாம். அதான் சொல்கிறேன்ல, நான் தான் வேறு லெவல் பிளேயர்னு. பீக்கில் சின்ன பசங்க விளையாடுறோம். கிளாக் டவர் வாங்க, கிளாக் டவரில் வந்து அடிச்சுக்காங்க. அப்போ தான் வந்து பெரிய பிளேயர் நான் ஒத்துப்பேன். பார்த்தீங்களா? இந்த மாதிரி பெரிய பிளேயர்னால் இப்படி தான் விளையாடிக்கணும். ஓகே, நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். மேலே போகிறோம். நான் பார்த்துட்டேன் டீம்மேட்டு. இப்போ வந்து வெயிட் பண்ணணும். ஏன்னா இதுக்குள்ளே இருக்கானா இல்லையான்னு தெரியல. ஓகே, வெயிட் பண்ணுறோம். அவசரமே படக்கூடாதுங்க, பேஷண்ட்டாக இருக்கணும். லெட் தம் கம். அவன் கவரில் இல்லாதப்போ வந்துட்டான். பார்த்தியா? வருவான். அதுதான் அவர் தான் முடியும். இப்போ காலி பண்ணணும். எப்படியாவது லீல் பண்ணுவாங்க. நமக்கு எஸ்எம்ஜி ஆமாம் வர இல்லை. கிட்ட எஸ்எம்ஜி ஆமாம் வரதாச்சு. ஓகே, இந்த வேறு லெவல் 3 ஆர்மர் வேறு ரொம்ப வீக்காக இருக்குது. பரவாயில்ல, நம்ம எவ்வளோ லூட் கிடைக்குதோ இப்போ லூட்டை பயங்கரமாக எடுத்துருவோம். நல்லாவே லூட் கிடச்சிருக்கு. M4A1 தான் இன்னும் 2 சிப்பு போடல. இப்போ பாருங்கள், 4 பேர் அடித்து நான் சிப்பு போகிறேன். இப்போ வேறு ஒருத்தன் வரோம். நம்ம கொஞ்சம் இதுவாகவே ஆடுது. நம்ம கொஞ்சம் தண்ணி காட்டினா தான் வந்து வேலைக்காகும். ஏறி வரட்டும். அவனை சரியாக சொல்லிடலாம். மேலே ஏறி வரானா இல்லையா. நம்ம இதே இடத்துல உட்காந்துட்டோம். எத்தனை பேர் கீழே இருக்காங்க நமக்கு சரியாக தெரியல. அதனால் கொஞ்சம் மேலே ஏறி உட்காந்துருக்கோம். ஓகே, வராங்களா இல்லையான்னு தெரில. M4A1 ரீலோட் பண்ணிப்போம். M4A1 ரீலோட் பண்ணியாச்சு. ஓகே, கீழே அடி வாங்குகிறான். கண்டிப்பாக என்னத்துக்கு எப்படி அடி வாங்குறான்னு தெரில. தெரியும். ஓகே, இப்போவே 3 கில் பண்ணிட்டோம். இன்னும் கீழே அடி வாங்கிட்டு இருக்கான். கீழே சண்டை நடக்குதோ எனக்கு தெரில. கீழே ஏதோ அடி வாங்கிட்டு இருக்கான். அவன் மேலேயே என்ன பாம்பு போட்டு அடி வாங்கினான். வால் போட்டாச்சு. டக்குன்னு ஹீல் பண்ணு. ஐயோ, கீழே குதிக்கிறாங்க. ஹீல் பண்ணி விட்டான்னு நினைக்கிறேன். இந்த ஸ்குவாடை நான் முடிக்காம விட மாட்டேன். எனக்கு இந்த இதாக சொன்ன ப்ளூ வால் நிற்கிறது என்னென்னமோ தேவை போட்டு இதை பண்ணி விட்டான். ஐயோ வேண்டாம். நல்ல இருந்து தப்பிச்சேன். வேறு ஏதாவது இருந்தால் முடிச்சுப்பேன். ஃபஸ்ட்டு காலி பண்ணணும். மறுபடியும் இதை போட்டு விட்டாங்க. வேறு டக்குன்னு ஹீல் பண்ணி காலியாடுவேன். எங்கே இருக்குன்னே தெரியல. இது நம்ம வேறு இது பண்ணி விட்டாங்க. நம்ம டக்குன்னு பரவாயில்ல. இது நம்ம ஹீல் பண்ணுறது மட்டும் ட்ராவல் பண்ணலாம். நம்ம கொண்டு வரதுன்னு நினைக்கிறேன். அதனால நமக்கு எதுவும் ஆகலை. நிறைய மெடிக்கேட் வேறு இதில் இருந்தது. பார்ப்போம் வரானா இல்லையா. அவ்வளோதான், காலி. பார்த்தீங்கன்னா 5வது டீம் காலி. அவ்வளோதான். நம்ம எஸ்எம்ஜி வேறு கம்மியாக இருக்குது. இது வேறு எஸ்எம்ஜி தாராளமாக யூஸ் பண்ணுறோம்.
MP5னா அப்படியே சப்பளப்பும் கிடையாது, எஸ்எம்ஜி ஆமாம் வேணும். எடுத்தாச்சு. டக்கு போய் காலி பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி தான் விளையாடணும். எவ்வளோ பிளேயர்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, இப்போ நம்ம வந்து இறங்கி போய் இன்னும் சத்தம் கேட்குது. அவங்க டீமேட்ஸ் இன்னும் அலைவேடாக இருப்பாங்க. நம்ம போய் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஓகே, காலி பண்ணலாம். இங்கே வந்து டிவைட் பண்ணிட்டு காலி பண்ணிடலாம். தனியாக மாற்றலாம். வச்சு செஞ்சிட்டோம். M4A1 சிப்பு ஏற்றணும்னு சொன்ன பார்த்தீங்களா? இப்போ M4A1 3 சிப்பு எடுத்துகிட்டு போகிறோம் பாருங்கள். இந்த டீமை முடிச்சுட்டு 3 சிப்பு ஏற்றி உங்களுக்கு நான் எவ்வளோ ப்ரோ பிளேயர்னு காமிக்க போகிறேன் பாருங்கள். ஓகே, பின்னாடி யாரோ வராங்க, அதனால வால் போட்டேன். டக்குன்னு உள்ளே போயிடலாம். ஆஹா, முடிச்சிட்டான். ஆக்சுவலாக நம்ம முடிச்சு விட்டான். நம்ம ஏதோ இந்த கேரக்டர் வந்து தப்பிச்சோம். நம்ம மாதிரி ப்ரோ பிளேயர்லாம் முடிக்க முடியுமா? நம்ம அப்படியே மேலே ஓடிடணும். ஏன்னா வெல்த் ரொம்ப கம்மியாக இருக்குது. 2 அடி அடித்தாலே செத்துருவோம். நம்மகிட்ட இன்னும் அடிக்கிற கேரக்டரும் எதுவும் இல்லை. அதனால் டக்குனு ஹெல்ப் பண்ணி விட்டு நம்ம அப்படியே வெயிட் பண்ணுவோம். இங்கே நம்ம ஹார்மரும் 3rd லெவல் ஆர்மரும் ரொம்ப இதுவாக இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம்? ஓகே, நம்ம கொஞ்சம் சூப்பர் மார்க்கெட் இது எடுத்துப்போம். சூப்பர் மார்க்கெட்னால் டக்குனு ஹீல் ஆகிடும். ஓகே, இப்போ இந்த ஃப்ளேம் டவர் வேஸ்ட்டு. அதுக்காக நம்ம ஒரு பிஸ்டல் மாற்றிப்போம், டபுள் பிஸ்டலை. ஓகே, ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். ஓகே, எதுவும் இல்லை. நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி எதுவுமே இல்லை. ஓகே, இப்போ நம்ம வந்து மூவ் ஆன் பண்ணலாம். காலி பண்ணு. ஓகே, நம்ம இப்போ முன்னாடி போய் செம்ம அடி அடிக்க போகிறோம். 7 கிலோ போய் அடிச்சாச்சு. நம்மள ப்ரோ பிளேயர்னால் இப்படி தான் விளையாடணும். ஆக்சுவலாக வேறு லெவல் பிளேயர் நம்ம. அதனால தான் இந்த மாதிரி பயங்கரமாக விளையாடும். உங்களுக்கு இந்த மாதிரி விளையாடணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஓப்பனில் போகக்கூடாது. இந்த மாதிரி ஆக்சுவலாக ஓப்பனில் போனீங்கன்னா செம்மடி வாங்குவீங்க. அதனால் ஓப்பனில் போகாதீங்க. ஓகேவா? நான் வந்து ப்ரோ பிளேயர்னால் போகலாம். நான் வந்து வேறு லெவலில் வால் போட்டு தடுத்துருவேன். உங்களால் முடியாது. ஓகேவா? ஏன்னா நான் வந்து நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் டெய்லி வந்து 12 மணி நேரம் இதுக்கு மட்டும் ட்ரைனிங் எடுத்திங்கன்னா நம்ம என்ன மாதிரி வரலாம். பட் ஆனால் நான் ப்ரோ பிளேயராக இருக்கிறதுனால நான் என்னென்ன செய்யலாம், நீங்கள் எதுவும் செய்ய முடியாது. ஓகே, இப்போ நம்ம நேராக ஃபேக்ட்ரி நோக்கி ஓடுறோம். என்ன பண்ண போகிறோம்? ஃபேக்ட்ரியில் வந்து ஃபேக்ட்ரியை வச்சு ஃபேக்ட்ரியில் யாராவது இருந்தாலும் காலி பண்ணிடலாம். ஓகே, யாரும் இல்லைங்க. ஓகே, மேலே ஏறிடலாம். பேசாமல் டவர் மேலே ஏறி வெயிட் பண்ணி அடிப்போம். ஏன்னா நம்ம ஒருத்தர் இன்னும் வரவ 4 பேர். அதனால் நின்று தான் ஆடணும். வரவன் டீமாக இருந்து செம்மடி அடிப்போம். சரி, இப்போ வெயிட் பண்ணியாச்சு. ஜோன் வந்தாச்சு. இதுக்கு மேலே இங்கே வெயிட் பண்ண முடியாது. ஓகே, ஓடி போயிடலாம். ஹீல் பண்ணிகிட்டே ஓடணும். இன்னேலராக தான் யூஸ் பண்ணுறேன். இந்த புதுசாக வந்த இன்னேலரும் சூப்பராக இருக்குங்க. அது ஜோனுக்குள்ளே போட்டு ஒரே இன்னேலர் போட்டு அழகாக போடுற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இந்த மாதிரி மெக்கானிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த இன்னேலரோட புதுசாக வந்த இன்னேலர்ஸ் 2மே எனக்கு புதுசு பிடிச்சிருக்கு. சரி, வாங்க அப்படியே போகலாம். ஓகே, இப்போ மேலே ஏறி செம்மடி அடிக்க போகிறோம். வரவங்கள பொழந்தே ஆறும். ஓகேவா? ஓகே, இப்போ முடிச்சு விட்றோம். யாராக இருந்தாலும் முடிச்சு விட்றோம். 7 கில் பண்ணியாச்சு. இன்னும் 8 பேர் தான். 8 கிலோ நம்மளுக்கு தான். ஏன்னா வந்து முன்னாடி இருந்த பிளேயர்ஸ் வந்து அக்குஷ் ஃப்ரீ ஃபயரு பாண்டு கில்லாக இருந்தால் கூட நம்ம தான் கில்லு. ஏன்னா வந்து எல்லாருமே ஒரே ஸ்குவாடில் வந்தால் கூட நம்ம தான் வந்து இது பண்ணுவோம். ஏன்னா அந்தளவுக்கு ப்ரோ பிளேயர் நம்ம. சரி, இறங்கி இது பண்ணி விடுவோம். காலி. இப்போ எல்லோரும் காலி பாருங்கள். வரவங்கள காலி. ஓகே, இதெல்லாம் எடுத்தாச்சு. ஓகே, இன்னும் முன்னாடி ஒரு ஸ்குவாட் இருக்காங்களா? எனக்கு ஏதோ சவுண்டு கேட்குது. வேணாம், போன வாட்டி இதை எடுத்து தான் இதை எடுத்து தான் நம்ம காலியானோம். அதனால் வேணாம். ஓகே, இல்லைங்க, யாரோ சவுண்டு கேட்குது. ஆனால் யாருமே இல்லையே. நம்ம முன்னாடி யாரோ இருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. பின்னாடி வரான். காலி ஓடிட்டான். ஸ்கில் எடுக்க முடியல. செம்மடி பாடம் எங்கே இருக்குது? செம்மடி கொடுத்துட்டோம் ஒருத்தனுக்கு. எனக்கு நல்ல அடி. ஆனால் அந்தளவுக்கு இல்லை. இப்போ M4A1 3 மாற்ற போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிளேயர் நான் காமிக்க போகிறேன். பின்னாடி வரவங்களாம் பாட்டு பிளேயருங்கிறதுனால வேறு லெவல் பிளேயரு. அதனால தான் வந்து இருந்தாலும் வெயிட் பண்ணி ஆடுவோம். பாட்டு பிளேயராக இருந்தாலும் வெயிட் பண்ணி ஆடுவோம். சரி, இப்போ போய் நம்ம சீக்கிரமாக போய் என்னாச்சுங்க? ஐயோ, சீட்டிங். ஹேக்கருங்க. இந்த ஹேக்கருங்க நான் ஒத்துக்க மாட்டேன். ஹேக்கரு நான் இது வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். இந்த வீடியோவை போடவே போகிறதில்ல.